இந்த மாசி மாதம்னாவே அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள்ல ஒரு அதி விமர்சையான ஒரு திருவிழா கொண்டாட்டங்கள் உண்டு. அது எந்த ஊரில் அங்காளம்மன் கோவில் இருந்தாலுமே, புரியுதுங்களா? ஏன் அது அப்படி இருக்கு? ஒரு காரணம். மற்ற கோவில்ல ஏன் அவ்வளவு இதுவா பண்ண மாட்டாங்க, ஆர்வமா பண்ண மாட்டாங்க, இவங்க மட்டும் ஏன் இந்த ஆர்வத்தோட இருக்காங்கன்னா, அவர்கள் எல்லாம் அன்னையின் மைந்தர்கள். புரியுதுங்களா? கத்தி கூப்பாடு போடுவாங்க. அந்த 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 திருவிழா மட்டும் அவ்வளவு ஜனங்கள் கூடும், அவ்வளவு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அன்னைக்கு முன்னாடி இருக்கிறாங்க பூதகணங்கள், அவர்கள் தான் அவர்கள். இந்த கத்துறவங்க யாருன்னு கேட்டீங்க? அன்னையின் பூதகணங்கள். அது சத்தம் இல்லாம அவங்களுக்கு கொண்டு போகவே முடியாது. அன்னையின் கட்டளை ஏற்றுதானே செய்யறாங்க. புரியுதுங்களா? அவர்கள் என்ன செய்தாலும் அன்னை மன்னிப்பாள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க மேல்மலையூர் போக சொல்றீங்க, போனாங்க இதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்க. எல்லா கோயில்லையும் இது இருக்குதுங்க. எல்லா கோயில்லையும் சிறப்பு தரிசனம் உண்டு, குருக்கள் தரிசனம் உண்டு. இதெல்லாம் கொச்சைப்படுத்தி பார்க்க வேண்டியதே கிடையாது. நீங்க போனது எதுக்கு? அந்த அம்மாவை பாக்குறதுக்கு. இது எந்த வழியில பார்க்கணும் அந்த வழியில பாருங்க. நீங்க கொடுக்க தயாரா இருக்கணும், அவங்க வாங்கி கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுறாங்க, அவ்வளவுதானே கண்டி. அதுவும் அந்த அன்னை முன்னாடி இருக்கிற பூதகணங்கள் தான், அப்படி எடுத்துக்குங்க. புரியுதுங்களா? நானே அங்க இருந்தாலும் அதை தான் நான் செய்வேன். புரியுதுங்களா? வருடா வருடம் அன்னைக்கு நான் தேவை செய்து கொண்டுதான் வருகிறேன். அதை போல அந்த நேரத்துல அங்க எதுவுமே நடக்காது. அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? அதனால இந்த மாசி மாசத்தை உங்கள் ஊரில் இருக்கின்ற அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு செய்கின்ற பூஜைக்கு உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்கள். உதவி கிடையாது, நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செய்றீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். அந்த அம்மா கிட்ட இதான் ஸ்பெஷல். அதுக்கு மாறா நீங்க அவங்களுக்கு குறுக்க ஏதாவது நிக்கிறீங்க, இல்ல அந்த திருவிழாவுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படுத்துறீங்கன்னா அந்த வருடமே உங்களுக்கான மைனஸ் கொடுத்துருவாங்க.